ஹாய் வணக்கம். நான் ஹனிமான் ஹோமியோபதி டாக்டர் ஜே கவிதா பேசுகிறேன். இன்னைக்கு ஆயில் பாத் எண்ணெய் குளியலை பற்றி தாங்க பேச போகிறேன். நமக்கு எண்ணெய் குளியலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம மூதாதையர்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தது. நம்ம இப்போ லேட் ஆஃபாக அதை செய்யாமல் அதை விட்டுட்டோம். நம்மளுடைய பழக்கத்துலேருந்தே அதை எடுத்துட்டோம். அதை திரும்பியும் நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆயில் பாத்தில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணில் அடங்காதது. எண்ணெய் குளியல் அப்படிங்கும்போது முதல்ல நமக்கு என்ன ஞாபகம் வருது? எண்ணெயை சூடு பண்ணி காய்ச்சி என்ன செய்வோம்? உச்சந்தலையில் வைப்போம் இல்லைங்களா? உச்சந்தலையில் வைக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய உச்சந்தலையிலேருந்து நம்ம இங்கே முதுகுத்தண்டு வரைக்கும் 7 சக்ராஸ் இருக்கு இல்லையா? ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அந்த ஒரே நேர்கோட்டு வழியாக அந்த 7 சக்ராஸ்க்கும் அந்த எண்ணெய் போய் அந்த சக்ராஸை ஆக்டிவேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் தலையிலிருந்து பிரெயின், ஸ்பைனல் கார்ட் எல்லாத்துலேயுமே அந்த சூடு ஏறாமல் குளுமையாக்குது. அப்புறம் நம்மளுடைய ஜாயின்ஸ், எல்லா ஜாயின்ஸ்லேயும் நம்ம மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பெயின் இல்லாமல் ஃப்ரீ மூமெண்ட், நம்மளால் எல்லா வேலையுமே ஃப்ரீயாக செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டு கதவே எடுத்துக்கோங்களேன். அந்த கதவில் நம்ம எண்ணெய் போடாமல் ரொம்ப நாள் வச்சுருந்தோன்னா அது திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் ஒரு ஸ்டிஃப்னஸ், ஒரு கஷ்டமாக ஒரு சத்தம் ஒன்று வரும் தெரியுமா? கிரிச்சுன்னு ஒரு சத்தம் வரும். அதே மாதிரி நீங்கள் முட்டியில் நிறைய பேர் இப்படி காலை இப்படி கை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் வரும். அது எதுனாலன்னா அந்த எண்ணெய் சத்து குறைபாடுனால தான். அப்போது இந்த மாதிரி எண்ணெயை சூடு பண்ணி தேய்க்கும் பட்சத்தில் நமக்கு நல்லா அந்த ரெண்டு மூட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த ஃப்ரிக்ஷன் குறைஞ்சு நல்லா ஆயில் பேஸ் வருது. நம்மளோட மூமெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பெயின்ஃபுல்லாக இல்லாமல் பெயின்லெஸ்ஸாக நம்ம ரொம்ப ஃப்ரீயாக நம்மளால் மூவ் பண்ண முடியும். எந்த வேலையும் கஷ்டம் இல்லாமல் செய்ய முடியும். வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் பண்ணி பாருங்களேன். உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படுறதை கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். உங்களுடைய கண்களில் 2 கண்ணையும் விளக்கெண்ணெய் விட்டு பாருங்கன்னு சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? விளக்கெண்ணெய் விட்டுட்டு படின்னு சொல்லிட்டு உடம்பு சூட்டு உடம்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக 2 சொட்டு விளக்கெண்ணெய் வாரத்தில் 2 தடவை உங்கள் கண்ணில் விடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாயில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி ஆயில் புல்லிங் பண்ணுங்கள். வாரத்தில் 2 தடவையாவது கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓரல் ஹெல்த்துக்கும் நல்லது. வாயில் நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணுறது உங்களுடைய லிவர் வரைக்கும் இருக்கிற சூடை குறைக்கும். இப்போல்லாம் எல்லாம் நான்வெஜ் சரளமாக ஈஸியாக வாரத்தில் ஒரு 3 நாளாவது நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியான ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு. அப்படிங்கும்போது லிவருடைய ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த லிவருடைய ப்ரெஷரை குறைக்கிறதுக்காக கண்டிப்பாக ஆயில் புல்லிங், ஆயில் பாத் எல்லாமே எடுங்க. வாழ்க வளத்துடன்.